ஹலோ ப்ரோ, ஜேகே பவர் பிளே கேம் சென்டர் உங்களுக்கு இந்த பெரிய பனிச்சேரியில் வரும். சென்னையில் போரூர் கிட்ட வருது. போன கேம் பார்த்தோம். நம்ம ராக் வச்சோம், ஒரு பொண்ணை வச்சு ஆடணும். லீத்தா போட்டு பொழந்து எடுத்துட்டா. அதிலே சொல்லியிருந்தேன், அடுத்து பிராக் லெஸ்னர் யாராவது பெரிய ஆளை வச்சு ஆடுவோன்னு. அந்த மேட்ச் தான் இது. ஆரம்பிப்போமா? இது ஜேகே பவர் பிளே கேம் சென்டர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் வாங்க. இது 1 ஹவருக்கு PS2க்கு 30 ருபீஸ் தான், PS4க்கு 40 ருபீஸ் தான், PS5க்கு 60 ருபீஸ் தான். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஏசியோடு இருக்குது. வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் தரேன், வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வாங்க. PS2க்கு வந்து 1 ஹவருக்கு 30 ருபீஸ் தான். மினிமம் 4 மெம்பர்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு 4 பேர், இது ஒரு 5 பேர் வரைக்கும் ஆடலாம். ஆடினீங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 பேருக்கே வந்து 150 ரூபா தான் 1 ஹவருக்கு. பார்த்துட்டு வாங்க. பிராக் வைக்கணும். ஆப்போசிட் ஆள் யாரை வைக்கலாம்? ஓகே, இவனே வைப்பமே பிராக்கே. ஸ்மேக்கை ஃபுல்லாக வைக்கிறோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஏன் இப்போ அவனுக்கு ஸ்மேக்கை ஃபுல்லாக வச்சேன்னு. வாங்க ஆடுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட். லோடிங். ஸ்கிப் பண்ணுறேன் இன்ட்ரோலாம். உங்களுக்கு இன்ட்ரோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவதுனா கேளுங்க. இப்போ நம்ம கையில் PS2 இருக்குது, PS4 இருக்குது, PS5 இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. அதில் எதாவது டவுட்டு என்ன ப்ரோ பண்ணணுன்னு கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கான இது போடுறேன்னா ரிப்ளை போடுறேன், இல்லைனா ஒரு வீடியோ கூட முடிஞ்சால் போட்டு விட்றேன். பட்டன் பவர் கிராப்பிள் ப்ளஸ் ஓல்டு. ஓகே, லோடிங் சிக்னோ. அப்போ ஓகே, வந்துட்டாங்க. இவன் ஃபஸ்ட்டு இந்த அடி தாங்க அடிக்கிறான் பிராக் லெஸ்னர். தான் வாங்கிக்கோ. ஐயோ, ஓகே வாங்கிக்கோ. ராக் பாட்டம் ஜெயிக்கிறேன். நம்ம வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பின்ஃபால் பண்ணுறது எப்படின்னே தெரியலன்னு. பின்ஃபால் பண்ணுறது வந்து எப்படின்னா, டவுன் பட்டன் அழுத்தினா பின்ஃபால். ஓகே, அது உங்க நிறைய பேர் தெரியும். எனக்கு நான் இப்போ தான் ஆடுறேன். இது என்னோட செகண்ட் மேட்ச் இது, அதனால அப்படி இருக்கலாம். இதோட ஆனால் இது கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட எனக்கு PS4ல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. அடுத்த இது ஒன்று அப்லோட் பண்ணுறேன் நான். அதில் ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் எதுன்னு. ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் டைம் போகிறதே தெரில. PS4லையும் சரி, 5லையும் சரி, கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ஓகே. பாவி ஸ்மேக்கை போட்டாங்க. வேண்டா, திரும்புறதுக்குள்ளே ஒரு ஸ்மேக்கை போட்டியடா. ஓகே, ரைட். ஏய், ஜெயிக்கிறோண்டா நான் உன்னை. வா 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 வா, அந்த வாங்கிக்கோ. இருக்கிறது தான் வாங்கிக்கோ. பின்ஃபாலுக்கு டவுன் பட்டன் அழுத்தினா பின்ஃபால். நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிற மாதிரி கூட ஒரு பிளான் இருக்குது. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். எப்படின்னா 12 பேர் இருக்க மாதிரி, நாக் அவுட் ஸ்டேஜோடு ஆடுற மாதிரி, ஆளுக்கு 2 மேட்ச் ஆடுற மாதிரி வரும். 2 மேட்ச் நீங்கள் ஜெயிச்சாதான் ஆடுற மாதிரி வரும். தோத்திங்கன்னா அவ்வளோதான், நாக் அவுட்டு தான். என் என்ட்ரி வந்து 100 ருபீஸ். 12 பேர் 1200. ஜெயிச்சிங்கன்னா 2000 ப்ரைஸ் மணி. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். வேணால் ஒரு டோர்னமெண்ட்டை வேணால் கண்டக்ட் பண்ணுவோம். 6 பேர் இருக்காங்க, ஒரு 6 பேர் தேவைப்படுது. இருக்கிற டோர்னமெண்ட்டை நடத்துறது சண்டே மட்டும்தான் இருக்கும். சண்டே தான் நடத்துகிற மாதிரி இருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே, நான் தான்ப்பா பெஸ்ட்டு பிளேயரு, நான் தான் என்னை இதில் அடிச்சிக்கவே முடியாதுன்னா வாங்க. என்ட்ரி ஃபீஸ் 100 ருபீஸ். ஃபஸ்ட் ப்ரைஸோட இது வந்து 2000 ருபீஸ். 12 பேர் இருப்பீங்க. அதில் 6 பேருக்கு மேட்ச்சு. 6 பேரில் மேட்ச்னா 6 பேர் ஜெயிப்பீங்க. 6 பேர் ஜெயிச்சோடனே அந்த 6ல் வந்து இதுவாகும் 3 பேர். அதில் வந்து பேலன்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் இருப்பீங்களே, அதில் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நடக்கும். ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ் போயிடுவீங்க. பார்ப்போம், சொல்லுங்கள். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம்.
இதில் ரிப்ளை பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்கு, ஜேகே கேம் சென்டர்னு இருக்கும். அடா பாவி, பேசிட்டு இருக்க கேப்ல அப்படியே பின் ஃபாலோ போட்டாங்க. இன்னொரு மேட்ச் ஆடுவோம், ரீமேட்ச் ஒன்று போட்டு இந்த கம்யூனிட்டியோட ஆடி இது பண்ணுவோம். அடா பாவி, பேசிட்டு இருக்க கேப்ல அப்படியே டப்புன்னு அப்சா பண்ணா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே விட்டேனா, இல்லை நான் மட்டும் கீச்சிருப்பேன்னு கேட்காதீங்க, ஏதோ ஓரளவு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இருங்க ரீமேட்ச் போட்டு பார்க்கலாம். இவனை தான் தெரியும், ஸ்டீலிங் யுவர் ஆப்போனன்ட் ஃபினிஷிங் மூவ். இது வந்து ரெட் ஸ்மாக்னு சொல்லுவாங்கல்ல, அது யூ கேன் ஸ்டீல் யுவர் ஆப்போனன்ட் ஃபினிஷிங் மூவ் இஃப் யூ ஹேவ் 2 ஸ்மாக் டவுன் ஐகான்ஸ் ஸ்டோர்ட் அண்ட் இஃப் யூ நோ தி சுச்சுவேஷன் நீடட் ஃபார் தேர் ஃபினிஷர் in the situation area, hold L2 and press L1. ஓகே அதில் வந்து இஃப் யூ ஹேவ் 2 ஸ்மாக் டவுன்ஸ் ஐகான்ஸ், 2 ஸ்மாக் போகும்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்மாக் இவன் போன வாட்டியும் இதே அடி தான் அடிச்சான், இந்த வாட்டியும் இதே அடி தான். இது யாருக்கா ஸ்கிப் பண்ண தெரியும்னா எப்படி அதுலேருந்து இது பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி தான் நின்று ஆகும், அவுட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க வெளியே, அங்கே இருக்கவங்களாம் காலை பூச்சி இழுக்கணும், அதான் வேலையே. ஓகே, நான் இதில் கொஞ்சம் சீரியஸாக இறங்க போகிறேன், ஜெயிச்சே ஆகணும் இவனை. ஓகே, 2 மேட்ச் டவுன் பட்டன் ஓ இன்ஃபால் முடிஞ்சிரு. வாங்கிக்கோ. ஐகானிக் மூவ் போடுவோமா? ஐகானிக் மூவ் இருங்க. சூப்பர்ப்பா. இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குற போட்டது 2-3 வீடியோ தான், இப்போ தான் பார்க்க முடியும். நான் பேசி போடுறது இதான் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபேவரட். இதில் ஸ்டோன் கோல்டு இருக்கலாம், பிராக்லெஸ்னர் இருக்கலாம், கோல்ட்பர்க் இருக்கலாம், கெயின் இருக்கலாம், அண்டர்டேக்கர் இருக்கலாம், ஏன் வேணா இருக்கலாம். ஆனால் இதான் பெஸ்ட்டு மூவ். கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போட்ட இதில் வந்து இந்த கையில் இருக்குது, தவிர்த்துட்டான். செகண்ட் போடும் போது இந்த கையில் அவுக்கலான்னு பார்க்குறான். இந்த ஸ்லோ மோஷன் தாங்க எனக்கு பிடிக்குமே, அதை கைட்லான்னு பார்க்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மூவ் வந்துட்டான். முடிச்சிரு உரம்போக்கு. பார்த்தீங்களா? இருங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அவன் வர 5 ஸ்மாக்கு சொலையா வச்சிருக்கான், நம்ம கையில் 1 தான் இருக்கு. ஸ்மாக் போட போகிறான், வந்தா வாங்கிக்கோ. டக்குன்னு போடுறா. ஸ்மாக்கு வாங்காமல் முடிக்கணும்னு நினச்சேன், முடியாது போல. நேராக வந்து பின்ஃபால் கேட்பான் பாருங்க. 4 போட்டிருக்கேன்டா. L2 நான் அந்த 4 பட்டனும் சேர்த்து அழுத்துறேன். L2 அடாப்பா, இவன் பக்கம் ஏன்டா போனீங்க? வாங்கிக்கோ. பாய் பிரதர். யாருக்கிட்ட? வாங்கிக்கோ. 1 2 3 ஓடு. யாருக்கிட்ட? ஓகே பிரதர்ஸ், ஜேகே பவர் பிளே கேம் சென்டர் வாங்க, ப்ளே பண்ணுங்க. ஃபோன் நம்பர் போடுறேன், வரமானா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக உங்களுக்கு போரூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும், குன்றத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். சென்டராக இருக்குது, பெரிய பனிச்சேரி உள்ள, ஆகாஷ் நகர்னு சொல்லுவாங்க, அது உள்ளே இருக்குது. லாஸ்ட்டாக டெட் எண்டில் வந்தால் இருக்குது. வந்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். சீப்பஸ்ட் ப்ரைஸ் இன் சென்னை இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலே சீப்பஸ்ட் ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் எவனுமே கம்மியாக கொடுக்க மாட்டான். PS2க்கு 1 ஹவருக்கு 30 rupees.